ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இந்த வீக் ஃபுல்லாக குட்டீஸ்க்கு நம்ம என்ன லஞ்ச் பேக் பண்ணோமோ அந்த ரெசிபியோட ஃபுல் மேக்கிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் இருக்க ஒவ்வொரு காம்போவும் குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே 1 என்ன பண்ணுன்னா பொட்டேட்டோ ரைஸ் வித் பப்பர் தான். ஃபஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோ ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் பொடியாக நறுக்கி வச்சுருந்த பொட்டேட்டோவை சேர்த்துடலாம். இதில் வந்து தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்காம இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுதான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த பொட்டேட்டோக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ அந்தளவு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஷாலோ ஃப்ரை மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி பொட்டேட்டோலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்கின 10 பல் பூண்டு, நீல வாக்கில் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். ஸோ இப்போ நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். எப்போவுமே மசாலா பொருள் சேர்க்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ மசாலா, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். ஸோ இப்போ ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 பழுத்த தக்காளி பழமாக சின்ன சைஸில் இருக்க 2 பழத்தை நான் பியூரி பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குட்டீஸ் வந்து இந்த தக்காளியெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க எங்கள் வீட்டில். அதனால் நான் வந்து பியூரி பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு தக்காளியோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா, தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறப்போ அதுக்கும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே இந்த பொட்டேட்டோவில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம 1 கப் அளவு சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டு எடுத்தோன்னா நம்மளோட பொட்டேட்டோ ரைஸ் ரெடி. இப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பொட்டேட்டோ பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இதில் நம்ம மேலே கொத்தமல்லி தழை தூவி மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டு எடுத்தோன்னா பொட்டேட்டோ ரைஸ் ரெடி. நான் இதுக்கு சிம்பிளாக அப்பளம் தான் வச்சு கொடுத்துருக்கேன். இதை நம்ம வெறுமனவே அப்படியே சாப்பிட்றலாம். இல்லை இது கூட நீங்கள் அப்பளமோ இல்லை முட்டை எது வேணாலும் வச்சு கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் டே 1ஓட லன்ச் மெனு. டே 2ல் என்ன மெனுனா கோகனட் ரைஸ் வித் வெண்டைக்காய் ஃப்ரை தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கையளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதில் கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா சிவக்க வறுபடணும். ஸோ அந்தளவு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் இல்லை காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குட்டியை குறைச்சோ மிளகாயோட அளவை சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் சேர்த்து அதுவும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம்.
இப்போ இதில் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருக்க தேங்காய் 1 கப் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லை 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து தேங்காயோட கலர் மாறாமல் நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் 1 கப் சாதத்தை சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து எடுத்தோம்னா நம்மளுடைய தேங்காய் சாதம் ரெடி. ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து காரசாரமாக ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை தான் நம்ம செஞ்சு கொடுத்துருந்தோம். ஸோ அதுவும் இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? பாருங்கள், இப்போ நம்மளுடைய தேங்காய் சாதம் நல்லா ரெடி. இப்போ வாங்க இப்போ வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா வெண்டைக்காலையும் ஆல்ரெடி அந்த வளவளப்பு தன்மை இருக்கும். ஸோ தண்ணி எதுவும் சேர்க்காம வெண்டைக்காய் இந்த வெங்காயம் ரெண்டுமே இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இது வந்து எப்போவுமே வெண்டைக்காய் செய்யும்போது அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா இதோட வளவளப்பு தன்மையெல்லாம் போகும். ஸோ எப்போவுமே இதுமாரி மூடி போட்டு வேக வைக்க வேணாம். ஸோ இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு நூல் நூலாக வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி தான் வரும். சில பேர் இதில் வந்து தயிர் சேர்ப்பாங்க. தயிர் சேர்த்தா இந்த இது நூல் நூலாக வருது போயிடும்பாங்க. பட் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. வெறும் வெண்டைக்காய் உப்பு மட்டும் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு, அதாவது ஒவ்வொரு நிமிஷம் கேப் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து நூல் நூலாக வருது, சுத்தமாக இல்லை. ஸோ வெண்டைக்காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளோட அளவை உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இந்த மிளகாய்த்தூளோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா துருவின தேங்காய் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை ஃபுல்லாக கலந்து விட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய காரசாரமான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. இந்த தேங்காய் சாதத்தோடு இதை வச்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதேமாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டே 3ல் நம்ம குட்டீஸ்க்கு வந்து ப்ரோட்டீன் ரிச்சான சோயா ரைஸும் தொட்டுக்க கேரட் குக்கும்பர் ரைத்தாவும் தான். ஸோ நம்ம சோயா ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு கொதிக்கிற தண்ணியில் 1 கப் சோயா சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதோட தண்ணி எல்லாமே நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஓரமா இருக்கட்டும். இப்போ அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அதாவது கோல்டன் ஃப்ரை ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மசாலா பொருள்லாம் சேர்க்கணும். எப்போவுமே மசாலா பொருள் சேர்க்குறப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க, இல்லாட்டி அது கரிஞ்சு போயிடும். ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா எல்லாம் அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா பியூரி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளியை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்க்கணும், நான் மறந்துட்டேன். அதனால் இந்த டைமில் சேர்க்குறேன். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இப்போ தக்காளி இஞ்சி பூண்டோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மசாலாவுக்கு மசாலா இந்த சாதம் எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு புழிஞ்சு வச்சுருந்த சோயாவை இதில் சேர்த்துக்கலாம். சோயா சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாமே அந்த சோயாவில் எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். இந்த தண்ணி எல்லாமே வற்றி இந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. இப்போ இந்த நம்மளோட மசாலாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து 1 கப் சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா இந்த சோயா சங்க் எல்லாமே இந்த சாதத்தில் எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இதில் வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை இதில் தூவி இறக்கணுன்னா நம்மளுடைய ப்ரோட்டீன் ரிச்சான சோயா சங்க் ரெடி. இதோட நான் தொட்டுக்க வந்து கேரட் குக்கும்பர் ரைத்தா தான் செஞ்சுருந்தேன். இது ரெண்டுமே ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். டே 4ல் ஹெல்த்தியான கருவேப்பிலை ரைஸ் வித் வாழைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை ரைஸ்க்கு நம்ம ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இதை நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சிவக்க வறுபடணும். ஸோ அந்தளவு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வாசனை வரும் வரைக்கும் ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4ம் சேர்ந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6லேருந்து 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாயோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 8 போல் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாய் சேர்த்து மிளகாவும் நல்லா வறுபடணும். அப்புறம் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம். அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எள்ளு சேர்த்து எள்ளு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்துட்டு அது நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். புளி கொஞ்சம் ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 கையளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலை வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து மஞ்சள் தூள் எதுக்கு சேர்த்துருந்தோன்னா இந்த கருவேப்பிலையோட நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதாவது நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அந்தளவு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பருப்பு, மிளகாய் மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பவுட்ரு ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், கூடவே ஒரு 8லேருந்து 10 பூண்டு தோல் உரிக்காமல் அதையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சையாக தான் பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை வந்து நல்லா தோல் உரித்து தட்டி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி பச்சையாக தான் பூண்டு சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தோன்னா நம்மளுடைய கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிரும். அப்புறம் இதை வந்து நம்ம இட்லி தோசை கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க சாதம் எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கையளவு வேர்க்கடலை சேர்த்து இப்போ கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா சிவக்க வறுபடணும். அந்தளவு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் 1 கொத்து கருவேப்பிலையும் பொடியாக நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அந்தளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 கப் சாதமும் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை பொடி, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நான் வந்து உப்பு எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா நான் பொடியிலேயே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய ஹெல்த்தியான கருவேப்பிலை ரைஸ் ரெடி.
இதுக்கு தொட்டுக்க நான் வந்து வாழைக்காய் ஃப்ரை தான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு காஞ்சதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் இதில் வந்து நீல வாக்கில் நறுக்குன ஒரு 2 வாழைக்காவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வாழைக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அதாவது நல்லா வேகணும். அந்தளவு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற வேணாம். அப்போ தான் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகி நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ வாழைக்காய் வந்து ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காய்க்கு தேவையான அளவு இது மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர கலந்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். நல்லா ஃப்ரை ஆக ஆக இது வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா, நல்லா வதக்கி எடுத்தோன்னா நம்மளுடைய காரசாரமான வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி. இதுதான் இந்த வீக்கோட லஞ்ச் பாக்ஸ் காம்போ. இந்த காம்போ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல்